அன்பான நம்மவர்களுக்கு அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது திரு ஜெகதீசன் அவர்கள் மிக சிறப்பாக வகுப்பு எண் 1 முதல் 30 வரை மொத்தம் 30 வகுப்புகளை சிறப்பாக முடித்து, அதில் நமக்கு திருப்தியாக இருக்கும்படி மிக சிறப்பாக தனது பணியினை நிறைவு செய்துள்ளார். அவர்களுக்கு முதலில் நான் வாழ்த்துக்கள் மற்றும் எனது மனப்பூர்வமான நன்றியை மிகவும் மிகவும் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கப்புறம் வந்து கிளாஸ் பற்றி ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய ஃபீட்பேக் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நான் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு விஷயத்தில் இருக்கிற ஃபார்முலாவை வந்து நான் எப்பவுமே கண்டுபிடிப்பேன். அதாவது நம்ம லைஃப்னாலும் சரி, இன்றைக்கி நமக்கு நடந்துட்டுருக்க லைஃப்பும் சரி, நம்ம பூமி எல்லாமே ஃபார்முலா தான், சூத்திரங்கள் தான் நம்ம லைஃப். இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு காஃபி, நம்ம வந்து டெய்லியும் காஃபி போடுறோம். காஃபி போடனா நமக்கு வந்து பேசிக்காக நமக்கு என்ன வேணும்? நமக்கு வந்து பால் வேணும், டீ தூள் வேணும், சர்க்கரை வேணும், தண்ணி வேணும். அப்போ வந்து இதுதான் ஃபார்முலாங்கிறது. இதெல்லாம் அந்தந்த ரேஷியோ, டீ எவ்வளோ போடுறது, பால் எவ்வளோ போடுறது, சர்க்கரை எவ்வளோ போடுறது, அது ரேஷியோ. இந்த மாதிரி வந்து இந்த ரேஷியோவில் போட்டால் அந்த டீ பெர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ரேஷியோவில் வந்து ஏதாவது முன்ன பின்ன கம்மியாச்சுன்னா நமக்கு வந்து டீயோட டேஸ்ட்டு மாறிடும். இதுதான் ஃபார்முலாங்கிறது. எவ்ரிதிங் இஸ் ஃபார்முலா. எல்லாத்துக்குமே நம்ம சூத்திரம் இருக்குது. அதை வந்து நம்ம லான்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் சின்னது சிம்பிளாக போடுற நம்ம டீலேருந்து நம்ம சமைக்கிற சாப்பாடு, குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் பேசிக்காக தான். பேசிக் அதுனா எல்லாமே எவ்ரிதிங். நம்ம பூமி வந்து ஒர்க் ஆகிறது, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து நம்ம வந்து அந்த கடவுள் அந்த இயற்கை சக்தின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த இயற்கை சக்தி வந்து ஒரு விதிகளை வகுத்துருக்கு. அந்த விதிகள் படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. சரி, அப்படி விதிகள் நமக்கு வந்து தெரிஞ்சால் தானே நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி கிளாஸ் வந்து அந்த இயற்கை சக்திகள் மூலமாக நடக்குது. அப்போ வந்து இந்த கிளாஸ் வந்து நம்மலாம் இப்போல்லாம் கலந்துக்கிறோன்னா, அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நன்றி உணர்வு நம்ம வந்து அந்த இயற்கை சக்திக்கு வந்து ஃபஸ்ட் சொல்லணும். பரவாயில்ல, இந்த கிளாஸில் நான் வந்து மற்றவங்க இன்றைக்கி வந்து மொத்தம் 1000 கோடி மக்கள் தொகை இருக்காங்கன்னா, இதில் வந்து எனக்கு இந்த கிளாஸ் கிடச்சிருக்கு. அப்போ வந்து நான் வந்து இந்த கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணதுக்கு நான் நன்றி உணர்வு சொல்லிக்கிறேன். நீங்கள் அது இயற்கைக்கு நன்றி உணர்வு சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இயற்கையை வந்து ரகசியங்களை வந்து வெளிப்படுத்திகிட்டே இருக்கும். இதெல்லாம் உண்மையாக சொல்கிறேன். நான் வந்து படியாத படிப்பு இதெல்லாம் வந்து எந்த ஒரு ஸ்கூல்லேயுமோ, காலேஜ்லேயோ, ஸ்கூல்லேயோ கண்டிப்பாக சொல்லித்தர போகிறதில்ல. 4 பேர் தெரிஞ்சால் கூட சொல்லுவாங்களா என்னன்னு எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா வந்து நான் மனிதர்கள், சாதாரண மனிதர்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க ஒரு வித்தையை கற்றுக்கிட்டா அவன் நம்மளை விட பெரிய ஆள் ஆகிட்டா என்ன 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 பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலையே சொல்லி தர மாட்டாங்க. நம்மளா வந்து எடுத்து ப்ரிவியஸில் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, நம்மளா பார்த்து நம்மளா இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்மளா தான் கற்றுக்கணும். யாருமே இங்கே வந்து உட்கார வச்சு குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரிலாம் யாருமே சொல்லி போட்டாங்க. எல்லாமே நம்மளுடைய விருப்பம் மற்றும் வேட்கை தான். அந்த விருப்பம் மற்றும் வேட்கை நம்ம இருக்கிறப்ப நம்ம எல்லாருமே நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெகதீசன் பார்த்திங்கன்னா பிரதர் அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை வந்து பொறுமையாக குறை வச்சு பொறுமையாக சொல்கிறாரு. 5 மணிக்கு வந்து பிரம்ம முகூர்த்த டைமில் எதுக்காக சொல்கிறாரு, நம்மளை என்ன தூங்கக்கூடாமல் கஷ்டப்படுத்துன்னு சொல்கிறாரா? பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கேட்குறப்போ நம்ம ஆள் மனசில் நம்ம வந்து அப்படியே போயிடும். ஏன்னா வந்து நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னே நம்ம மைண்டில் வந்து என்ன விஷயத்தை நம்ம உள்ளே போடுறோமோ அது வந்து நம்ம தூங்குற வரைக்குமே அந்த நாள் ஃபுல்லாக இருக்கும். அதனால் தான் எப்போவுமே எந்திரிச்சோன்னே நல்ல விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவர் வந்து காலையில் உங்களுக்கு 5:15க்கு கிளாஸ் வைக்கிறாரு. மற்றபடி நம்மளையெல்லாம் வந்து தூங்கக்கூடாது, இவங்க யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிலாம் அவர் நினைக்கிறது இல்லை. நமக்கு வந்து முழுக்க முழுக்க நல்லது நினைக்கிறாரு. அப்போ வந்து அவரை வந்து நம்ம வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும். பிளைண்டாக ஃபாலோ பண்ணால் நம்ம லைஃப்பில் வந்து உடனே மேஜிக் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. இப்போ கூட வந்து நம்ம ஜெகதீஷன் பிரதர் வந்து ஒரு ஃபீட்பேக் போட்டிருந்தாரு. என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அந்த மாதிரி அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாரு. கண்டிப்பாக மாற்றங்கள் வராது. நீங்கள் இன்றைக்கி ஒரு விதை போட்டுச்சுன்னா உடனே வளர்ந்துருமா? இன்றைக்கி ஆலமரம் பார்த்தீங்கன்னா அதோட விதை ரொம்ப ரொம்ப சின்னது. ஆனால் வந்து அதோட மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது. சும்மா வளர்ந்துருமா? அந்த இத்தினோண்டு விதை இவ்வளோ பெரிய ஆலமரம் பெரிய மரமாக இருக்குது. எவ்வளோ டைமிங் வருஷம் ஆகுது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து மிக நிலைத்த விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வந்து டைமிங் ஆகும். எப்போவுமே ரொம்ப நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் நடக்கிறதுக்கு டைம் ஆகும். சும்மா எல்லாமே மாயாஜாலம் கிடையாது. எதுவுமே இங்கே மாயாஜாலம் கிடையவே கிடையாது. எல்லாமே லா படி தான் நடக்குது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து எல்லாத்துக்குமே டைமிங் இருக்குது. உடனே யாருக்குமே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாது. கொஞ்சம் லைட்டாக ஒரு சேஞ்சஸ் இருக்குமா இல்லையா,
100% வாழ்க்கை மாறாது. ஒரு 5% ஒரு 2% மாறி இருக்கலாம். மிச்சம் 98% வந்து நீங்க இன்னைக்கு பிரசன்ட் டென்ஸ்ல பண்ற ஒவ்வொரு விஷயம் தான் மாத்தும். அதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கிளாஸ் 1லேருந்து 30 வரைக்கும் சொன்ன விஷயங்கள், விதிகள் என்ன நல்லா அருமையா சொல்லியிருக்காரு. எவரிதிங் இஸ் லா. முதல் டேலே வந்து அந்த இயற்கை எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு நம்ம அத வந்து அந்த விதிகள் என்ன சொல்லுது, அந்த விதிகள் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை. நம்ம என்ன பண்ணுறோமோ அது என்ன நடக்கும், அதை பற்றி எவ்வளோ அழகாக வந்து நம்ம ஜெகதீசன் பிரதர் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சக்கரங்கள் அதெல்லாம் நம்ம வந்து உடம்புல இருக்க 7 சக்கரங்கள், அந்த ஒவ்வொரு சக்கரக்கும் வேலை செய்யறதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு உணர்வுகள் கொடுக்கணும். பொறாமப்பட்டால் அந்த சக்கரம் வேலை செய்யாது, அவ்வளோதான். அன்பு தான் அதுக்கு. அன்பாக இருந்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சக்கரை வேலை செய்யும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கும், நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து புதுசாக கற்றுக்கிட்ட விஷயம் பார்த்திங்கன்னா உடல் நலம், வயிறுக்கும் மூளைக்கும் அந்த தொடர்பு, அது வந்து உண்மையில் எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த விஷயம். அதை பற்றி நான் ஃபுல்லாக இன்னும் டெப்த்தாக ரிசர்ச் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மனநலம், அதில் வந்து மென்ஸ் ஃப்ரம் மார்ஸ், அதில் வந்து நம்ம கணவன் மனைவி உறவுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள், அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாவரங்கள் வந்து உணவை வந்து எப்படி அது தானாக உற்பத்தி பண்ணுது, அந்த மாதிரி விஷயங்கள், அதெல்லாம் ரொம்ப என்னுடைய மூளையை ரொம்ப தூண்டுற மாதிரி நல்லா இருந்துச்சு. எந்த அளவுக்கு வந்து ஒரு கிளாஸில் வந்து பாசிட்டிவிட்டி இருக்கோ, அதே மாதிரி ஒரு சில என்னோட மைண்டு படி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து குறைகள்னு நான் சொல்ல விரும்பலை. அதை அப்டேட்டடு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி எவ்வளோ ஜீனியஸாக எவ்வளோ நடந்தாலுமே அப்டேட்டடுன்னு ஒன்று தேவைப்படுது. நம்ம ஃபோனுக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க, எவ்வளவோ டெஸ்ட்டுலாம் பாஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அப்போது ஒவ்வொரு கிளிச்சு ஃபார்ம் ஆகுது. அப்போ வந்து நம்ம அப்டேட்டடு சாஃப்ட்வேர் மூலமாக அதை நம்ம சரி பண்ணுறோம். அந்த மாதிரி தான் நம்ம இந்த இயற்கைக்கும் சரி, எதுனாலும் சரி, எது எல்லாத்துக்குமே அப்டேட் இருக்குது. அந்த அப்டேட்டோட இதுதான் பரிணாம வளர்ச்சி நம்ம சொல்லுவோம். விலங்குகளுக்கு பரிணாம வளர்ச்சி இருக்குது, மனிதனுக்கு இருக்குது, அதெல்லாம் அப்டேட்டடு. அவ்வளோதான். அதே மாதிரி தான் அவரோட கிளாஸ்லேயே அப்டேட்டடு கண்டிப்பாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஃபுல்லாக வந்து குறைகள் இருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி அப்டேட்டடு வெர்ஷனாக அவர் வந்து அடுத்த கிளாஸை வந்து கொண்டு போகணுன்னு நான் வந்து விரும்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸு, அதெல்லாம் வந்து சொன்னது வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து ஐயோ இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்பு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம மீன் அது இதுன்னு எல்லாமே சாப்பிட்றோம். ஆனால் வந்து எல்லாம் மைக்ரோ பிளாஸ்டிக்னு நினைக்கிறப்ப எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இன்றைக்கி அவர் கிளாஸை பார்த்ததுக்கப்புறம் சாப்பிட்றத விட சாப்பிடாமல் இருக்கிறது தான் ஹெல்த் மாதிரி தோணுது நமக்கு. அதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நான் ஓவராலாக ஒன்று சொல்லிடுறேன், நம்ம லைஃப் எவ்ரிதிங் இஸ் லா. அந்த லாவை புரிஞ்சுக்குங்க. நம்ம வாழ்க்கை வந்து எப்படி நடக்குது, அதுக்கு என்ன லா இருக்குது, அந்த லாவை வந்து ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் தான் சொல்கிறேன், லாவை கஷ்டப்பட்டு படிங்க. கற்க கசடவை கற்றபின் கற்க நிற்க அதற்கு சும்மா கற்றுக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது, அதை நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப் வந்து மாற்றங்கள் வரும். நீங்கள் கற்கிறதுனால எதுவுமே மாற போகிறதில்ல. நீங்கள் வெறும் கற்று வைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே மாற்றாது. கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் மாறும். அதனால் வந்து அவரோட கிளாஸில் சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் வந்து திரும்பியும் வந்து ஒரு டைம் பாருங்கள். திரும்ப தெளிவாக நோட்ஸ் எடுங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.